அதான் என்ன பண்ணுற? என்ன குழம்பு ஏதோ கடாயில் ஏதோ இருக்குது. இது என்னது? இது தக்காளி தொக்கா? எங்கே சூப்பு கோழி இதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு கேளுங்க. அப்போ நான் பதில் சொல்லுவேன். அதுக்கப்புறமா வந்துட்டு சரி இதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றினா நல்லா இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு அப்படியே என்ன காமிங்க. நான் அதுக்கு எதனா ரியாக்ட் பண்ணுவேன். சரியா? என்ன பண்ற? என்னது தக்காளி தொக்கா? ஆமா தக்காளி தொக்கு. என்னாச்சு மதியானம் வச்சதெல்லாம் எங்க காணோம்? சூப்பு குப்புலாம் வச்சோம் எங்க காணோம்? எல்லாத்தையும் மொத்தமா குடிச்சாச்சு. மொத்தமா குடிச்சாச்சா? குடிச்சு குக்கர் எல்லாமே கழுவி கவுத்தாச்சா? சரி இதுல எதனா ஒன்று போட வேண்டியதானே? முட்டையாவது போட வேண்டியதானே? கோழிங்கெல்லாம் தயவு செஞ்சு ஒரு மாசம் வந்து விரதம் இருங்க. என்னாச்சு? என்ன கட்டு? என்ன பண்ணிட்டு இருக்கா? தக்காளி தொக்கா? என்ன தக்காளி தொக்குன்ற? மதியானம் செஞ்சதெல்லாம் எங்க? சூப்பு கீப்புலாம் எங்க? அதெல்லாம் உங்க வாயில போச்சு தெரியாதா? வாயில போச்சா? வாயில தான் போவோம். சூப் எல்லாம் குடிச்சு குக்கரையே கழுவி எல்லாம் கவுத்தாச்சு. சரி ஓகே கவுத்தது ஓகே. இதுனா ஒண்ணுமே இல்லாம இருக்குது. ஒரு முட்டையாவது போட வேண்டியதானே? தயவு செஞ்சு இந்த உலகத்துல இருக்க எல்லா கோழிகளுக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் வந்து என்னது சொல்லு சொல்லு. நீதான் சிக்கன்ல வித்தியாசமா பண்ணுவ. என்ன இல்ல மறந்துட்டீங்களா? நீ பத்தியா வேலை செய்யும்போது கூட என்னது இது தொடர் நாடகமா? இங்க ஒரு டிவி ஓடுதுன்னா இங்க ஒரு டிவி ஓடுது. வேலை செய்யும் போதும் டிவி. என்னது இது? நாடகம் ஓடுது. சரி என்ன சமையல் இன்னைக்கு? பசி எடுக்குது சீக்கிரம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிள். என்னது? மீல் மேக்கர் பிரியாணி. மீல் மேக்கர் பிரியாணியா? உருளைக்கிழங்கு பொடி மாசு. உருளைக்கிழங்கு பொடி மாசா? முட்டையே போடலையா? பயிர் பச்சடி. முட்டை போடலமா பொடி மாஸ்ல. இங்க பாரு. கோழி ஸ்டைக்னு சொல்லிட்டாங்க. அது ஸ்டைக்ல முடிஞ்சு போச்சே. முட்டை பொடி மாசுக்கு தான் வந்து முட்டை போடணும். இது உருளைக்கிழங்கு பொடி மாசு. அப்ப அது பொடி மாஸ் கிடையாது. உருளைக்கிழங்கு அவ்வளவுதான். இப்ப எனக்கு பொடி மாஸ் வேணும். அப்ப நீ ஞாபகப்படுத்திட்ட உருளைக்கிழங்கு முட்டை பொடி மாஸ்ன்ட்டு. அப்போ முட்டையை போட்டு பொடி மாஸ் போடுறேன். ஓகேவா? முட்டை பொடி மாஸ். அவ்வளோதான். ஒரே பூ மயமா இருக்குது. என்னது புதுசா இருக்குது? வைக்க மாட்டியா நீ? எங்க சின்ன மாமியார் எனக்காக கொடுத்து விட்டாங்க. யாரு? நித்யமல்லி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு. ஓ திருமலை வாயில இருந்து வந்ததா? சரி என்ன டிஃபனு? டிஃபனா? மத்தியானம் 2 மணிக்கு வந்து என்ன டிஃபன் நான் கேக்குறீங்க? டிஃபன் இல்ல சோறு சாப்பாடு. என்னது? அப்புறம் வந்துட்டு முருங்கைக்கீரை சாம்பார். முருங்கைக்கீரையா? அன்னைக்கு முருங்கைக்கீரை உப்பு போட்டியா? அப்ப அது வரும் உப்பு. இது வேற. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சாம்பார் முருங்கைக்கீரையில வச்சு. அதனால முருங்கைக்கீரை போட்டு சாம்பார். சரி. அதுக்கப்புறம் அப்பளம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து புதினா துவையல். அப்புறம் வந்து இதை வச்சிருக்கோம். மறந்துட்டியா? இல்ல என்ன மாதிரி? பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் பொரியல். ஆமா. சரி ஓகே. எனக்கு வச்சிரு மணி ஆகுது. மாம்பழம். டைம் அது குடு இருங்க. என்ன? உங்களுக்கு வச்சு கொடுத்துறேன். கையோட வாங்கிட்டு காடை பிரியாணி எடுத்து போட்டுருக்கலாம்ல. அதுல என்னடா காடை பிரியாணி காடை முட்டை அதை போடுவே இல்லை. காமெடி தானே பண்ணிருக்கலாமா? நாங்க அங்கெல்லாம் போக வேணாம். சும்மா நான் நின்று அரைக்கிற மாதிரி மட்டும் எடுக்கிறேன். இன்னும் உப்பு பச்சையாச்சு. எதுக்குது? எல்லாத்தையும் போட. அப்படியா? ஓகே. பழைய சாதம் மீந்து போச்சுங்க. மத்தியானம் வடித்த சாதம் மீதி இருந்துச்சு. ஸோ அதனால சூப்பராக அதில் போண்டா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன். பா
எப்படி மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க, அதை தான் நான் சொல்றேன். இங்க பாருங்க. இங்க பாருங்க, போண்டா டீல மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க. சூப்பர், போண்டா யம்மியா இருக்கு. டீ சரி, டீ எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான தகவல் கொண்டு வந்திருக்கேன். இன்று ஒரு தகவல்ல எப்பவுமே கோல்டு இஸ் ஓல்டுன்னு சொல்லுவாங்கல்ல. அதா என்ன என்னென்ன வேலை செய்யறேன் பாரு நீ. என்ன காலையில என்ன சொன்ன நீ? எதுவுமே செய்யலன்னு சொன்னல. ஆமா. ஓ சாப்பாடு. இது என்ன முட்டை குழம்பா? சாப்பாடு தான் இது. அது மிளகா அரைச்சு வச்சிருக்கேன். மிளகா அரைச்சு வச்சிருக்கியா? சூப்பர். போட்டம்பா. இதெல்லாம் போட்டு உடைக்க தான் வந்தீங்களா? பீன்ஸ். இது ஓ நான் செஞ்சது. இது நீங்க செஞ்சீங்க? ஆமா நான் தானே செஞ்சுட்டு போனேன். நீ வச்சு பாத்துக்குமான்னு சொன்னேன். கீழே இதை தள்ளாம இருந்தா சரி. மொத்தத்தையும் கீழே கவுக்காம சொல்லிட்டு போனேன். மண்ணீரல்மா நான் பாத்துட்டேன் சொன்னீங்க. ஐயோ ஆமா சிக்கனு. இது நான் பண்ணல, இது நீ பண்ணது. எப்படி இருக்கு? லெக் பீஸ். இல்ல சின்ன வெங்காயம். எண்ணெய் போடாம செய்ய சொன்னீங்கல்ல, அத எண்ணெய் போடவே இல்லை. இல்ல எண்ணெய் போட சொன்னேன் நான், எண்ணெயை போடாம. சரி, அது சிக்கன் கூழ் கிடையாது, அது கலக்காதீங்க சரியா? சமையல் ரெடி ஆயிடுச்சு. இது நான் தான் செஞ்சேன். மண்ணீரல் சிக்கனு அதுதான். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஏதோ ஒரு விஷயம், நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், நம்மளோட வேலைகளாக இருக்கலாம், நம்மளோட ஃபேஷனாக இருக்கலாம், நம்ம அதை முன்னோக்கி போகணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் சில பேர் டீக்ரேட் பண்ணிடுவாங்க. அதாவது 10 பேர் நம்மளுக்கு நல்ல பாசிட்டிவ் மைண்டாக இருப்பாங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனால் சரி என்னது இது? மீன் ஆம்லேட் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஃபிஷ் கறி மசாலாக்காக தான் நான் வறுத்துட்டு இருக்கேன். இடையில போயிட்டு இருக்கு சைடுல போட்டோமா? நான் எங்க இருந்து ஃபிஷ் கறி மசாலா பண்றது நீங்களே சொல்லுங்க. ஃபிஷ் கறி மசாலா நான் சொன்னல, ஃபிஷ் கறி ஆம்லேட் சொன்னல. இப்படி எடுத்து என்ன எண்ணெயை பாட்டு ஊத்தினே இருக்குற? எண்ணெய் இல்லாம செய்யறதெல்லாம் மீன் வறுக்க. ஆமா எண்ணெய் இல்லாம செய்ய. இது இப்படி எண்ணெயை ஊத்துனா என்ன கதை? சரி ஓகே, எனக்கு இது கொஞ்சம் கொஞ்சமா தான் எண்ணெயை ஊத்தியே நான் ரெடி பண்றேன். நிறைய எண்ணெய் கூட ஊத்தல. காலியாக சிக்கன் ஆம்லேட் போட போறல. சிக்கன் ஆம்லேட்டா? என்ன ஆம்லேட்? சிக்கன் ஆம்லேட். அது முட்டை போடாம இருந்தா மறக்க மாட்டேன், ஓடி போயிடுங்க. ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் அந்த லீவ் விட்டா அந்த அம்மாக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமோ அந்த மாதிரி இவங்களுக்குலாம் ஆஃபீஸ் லீவுனா ஒன்றும் இல்லைப்பா. ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் லீவ் விட்டா கூட சமாளிச்சிடலாம். சரி, மீன் வறுவல் தானே சாப்பிடுறீங்க, அதுக்கு யாருன்னா டீ காம்பினேஷனே கிடையாது. நீங்களே சொல்லுங்க. ஆனா மீன் வறுத்துட்டு இருக்கேன், சூடா இருக்கும் போதே கொடுங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது சாப்பிட்டு கூட இன்னும் முடிக்கல, சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணல. டீ கேக்குறாங்க. மீனை தொட்டு சாப்பிடுவேன் டீல. ஆமா, அப்படியே பண்ணிடலாம். எண்ணெய் இல்லாம எதுவுமே இல்லாம செய்யறது நல்லது தானே. உப்பு போட்டு வேக வச்சு சிக்கனை கொடுத்துருவேன். சூப்பர் தான். ஒழுங்கா ஓடி போயிட்டு பழத்தை உரிச்சு கொடுக்குற வேலையை பாருங்க. அதுதான் நான் சொன்ன மாதிரியே சிக்கன் அப்படியே வேக வச்சு உப்பு கூட போடாம வேக வச்சு கொடுத்துருவேன். மண்ணீரலும் அப்படிதான் கொடுக்கணும். எல்லாமே அப்படிதான் கொடுக்கணும். ஓடி போயிடுங்க. ஓகே.